ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். நம்மளோட யூடியூப் சேனலில் தினமும் ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் அப்லோட் பண்ணுறாங்க. இதில் ஷேர் வந்து எப்படி வாங்கணும், எப்படி விற்கணும், என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணலான்னு எல்லா விஷயமும் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் சாப்டர் 1 இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புரோக்கர்ஸ்னா யாரு, நம்ம ஏன் புரோக்கர் மூலமாக ஒரு ஷேரை வாங்குறதோ விற்கிறதோ பண்ணுறோம் அப்படின்ற A to Z விஷயங்கள், புரோக்கரை பற்றின விஷயங்கள். இதுல வந்து மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங்கு, புரோக்கர்ஸ் எப்படி ஏர்ன் பண்றாங்கன்ற விஷயமும் வரும். அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர்ல வந்து டிமேட் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, அதுல நீங்க என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் இன்னொரு விஷயம், அதாவது 3வது சாப்டர் பார்த்தீங்கன்னா 99th சாப்டர் கூட அது இருக்கலாம். அதுல வந்து சார்ஜஸ் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஸ்பிளிட் பண்ணி பார்ப்போம். இதை ஏன் நான் ஸ்பிளிட் பண்றேன், இதை வந்து ஒரு வீடியோவை போட்டோம்னா ஒரு 40 to 45 நிமிஷங்கள் வரும். நிறைய பேரால பார்க்க முடியாது. ஸோ அதனால ஒவ்வொரு சாப்டரா போடுறேன், அவ்வளவுதான். அண்ட் தென் நீங்க ட்ரேடிங் கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வீடியோ தான். ஏன்னா அப்பதான் அது கிளியர் அண்ட் கட்டா இருக்கும். அதுவே உங்களுக்கு 15 to 20 நிமிஷம் வந்துடும். அதனாலதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷேர் மார்க்கெட் என்னதான் வந்து பொதுவா சொல்லக்கூடிய வார்த்தையா இருந்தாலும், ஒரு கண்ட்ரிக்கு இப்போ நம்ம இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்காங்க. 140 கோடி மக்களும் ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணணும்னா ஒன்று NSE இல்லைன்னா BSEல வாங்கலாம், முதலீடு பண்ணலாம். ஓகே, எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டை தான் 2 எக்ஸ்சேஞ்சுனா, இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி வந்து A Bன்னு சொல்லி 2 நிறுவனங்களை ஆரம்பிக்கிறேன், சரிங்களா? நான் வந்து செபி கிட்ட வந்து நான் சொல்றேன், இந்த மாதிரி என்னுடைய கம்பெனி வந்து நான் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ பொதுவாக பங்குச்சந்தையில் எடுத்து லிஸ்ட் பண்ண முடியாது. நம்ம ரெக்கார்ட்ஸ்லாம் காமிப்போம், அதுக்கப்புறம் செபி கிட்ட வந்து பர்மிஷன் கேட்போம். அவங்க அனுமதிச்சாங்கன்னா நம்ம லிஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஓகேவா? ஸோ ப்ராசஸ் வந்து செபி மூலமா போகும். ஸோ எல்லாமே ஓகே. லிஸ்ட் பண்ணணும்னா ஒரு அட்ரஸ் வேணும் இல்லையா? அந்த அட்ரஸ் தான் NSE BSE. ஓகே, நம்மளுடைய கம்பெனிக்கு NSலயும் BSலயும் ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்க வந்து வச்சிருக்கலாம் வாஸ்கோட காமா லிமிடெட்னு போட்டுட்டீங்க. இது வந்து கம்பெனி நேம். ஆனா லிஸ்ட் பண்ணும்போது ஸ்டாக்கோட பிரைஸ் ஒன்னு வாஸ்கோ லிமிடெட் அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறாங்க. ஸோ BSலயும் வாஸ்கோ லிமிடெட், NSலயும் வாஸ்கோ லிமிடெட்னு சொல்லி உங்களுக்கு ஒரு புது பேர் வழங்கப்படும். அந்த பேர்ல உங்களுக்கு செபி வந்து என்ன பிரைஸ் சொன்னாங்களோ அதை கோட் பண்ணி லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி லிஸ்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து லிஸ்டிங் நடந்துருச்சு. இப்போ 140 கோடி மக்கள்ல ஒரு 100 கோடி பேர் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். நம்ம பங்கை வந்து வாஸ்கோன்னு சொல்லி சர்ச் பண்ணி வாங்குறாங்க. ஒவ்வொருத்தரா போய் ஷேர் மார்க்கெட்ல அப்ளிகேஷன் போட்டு வாங்க முடியுமா? அப்படி கொடுத்தா அவங்களால நல்ல சர்வீஸ் கொடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா இந்த ஏரியால வந்து பையிங் ஷேர்ஸ் நடக்கும். ஸோ அப்புறம் டெபாசிட் நடக்கும், கிளியரன்ஸ் நடக்கும், செட்டில்மெண்ட் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னாலும் கிளியரிங் நடக்கும், செட்டில்மெண்ட் நடக்கும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, நீங்க ஓப்பன் பண்றீங்க, ஒரு ஷேரை பை பண்றீங்க. அந்த ஷேரை பை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஷேர்ஸை வந்து ஒரு இடத்துல வந்து டெபாசிட் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை அந்த கம்பெனியோடைய ஷேர்ஸ் இன்னொருத்தவங்க வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆர்டர் மேட்சிங் வந்து பண்ணணும். இப்போ நீங்க வந்து ஒரு 100 ஷேர்ஸ் வந்து பை பண்றீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து 100 பங்குகள் கிடைக்காது, ஓகேங்களா? ஒருத்தர் வந்து செல் ஆர்டர் போட்டு வச்சிருப்பாரு, 100 ஷேர்ஸ் வந்து நான் விற்கிறேன் அப்படின்ட்டு. இன்னொருத்தர் 100 ஷேர்ஸ் எனக்கு வேணுங்கும் போது அவர் 55 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா உங்களுக்கு 55 ரூபாய்க்கு ஓகேன்னா அந்த ஆர்டர் வந்து மேட்ச் பண்ணலாம். ஓகே, இங்க 100 வருது, இங்க 100 வருது, அப்போ ஆர்டர் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் வந்து கிளியர் பண்ணுவாங்க, ஓகேவா? ஒருவேளை நீங்க வந்து 100 ஷேர்ஸ் வந்து வாங்குறதுக்கு ஆர்டர் போட்டிருக்கீங்க, அவர் வந்து 80 ஷேர்ஸ் தான் விற்கிறாருன்னா அந்த 80 ஷேர்ஸ் வந்துடும், மீதி 20 ஷேர்ஸ் பெண்டிங்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைக்கிளிக்கா யாராவது வித்தாங்க, அடுத்து ஒரு 50 ஷேர் விற்கிறாங்கன்னா அதுல 20 ஷேர் வந்து உங்களுக்கு வந்துடும், மீதி 30 ஷேர்ஸ் யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு போயிடும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இங்கன்னு சொல்லி மாறிட்டே இருக்கும் ஷேர்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ இருக்கும்போது அந்த வேலையை யார் பண்ணுவாங்கன்னா ஒருத்தரே பண்ணாருன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த வேலையை வந்து பிரிச்சுப்பாங்க. ஸோ கிளியர் ஆகுதா? அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க வாங்கிட்டீங்க, வாங்கினதுக்கு அப்புறம் வாங்குறதுக்கு ஒரு சின்ன டாக்ஸ் வந்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்ரேட்டிங் சார்ஜஸ் இருக்கு, அந்த விஷயங்களை செட்டில் ஆக்குறது. அப்புறம் செல் பண்றீங்க, நீங்க விற்பீங்க, விற்கும் போது ஆர்டர் வந்து மேட்ச் பண்ணணும்,
அந்த ஆர்டர் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ கிளியரிங் இருக்கு. அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட். நீங்க வித்துட்டீங்க. உங்களுடைய பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரணும். ஸோ அதுக்கு வந்து ட்ரேடிங் பிளஸ் 1 டே, ட்ரேடிங் பிளஸ் 2 டேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இன்டர்டேல நடந்ததுன்னா இது வந்து செகண்ட் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி இத்தனை ப்ராசஸ் இருக்கு. இது எல்லாமே சிக்கல் பிடிச்ச வேலை. ஓகேங்களா? இப்போ 100 கோடி பேர் டைரக்ட்டா ஷேர் மார்க்கெட் அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒருத்தரால கண்காணிக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து பிரிச்சுப்பாங்க. ஸோ பிரிச்சுக்கிறதுக்காக 2 அ லிஸ்டிங் லிஸ்டிங் டெபாசிட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேர் இருக்கு. என் என்டிஎஸ்எல், சிடிஎஸ்எல். சரிங்களா? இவங்க வந்து டெபாசிட்டரி. இப்போ நம்ம வாங்குற ஷேர்ஸ் நீங்க என்எஸ்சில வாங்கினீங்கன்னா என்டிஎஸ்எல்க்கு போகும். பிஎஸ்சி மார்க்கெட்ல வாங்கினா சிடிஎஸ்எல்ல போய் டெபாசிட் ஆகும். ஸோ இவங்க வந்து டெபாசிட்டிங் ஏரியாவை பார்த்துப்பாங்க. மீதி இருக்க எல்லா வேலையும் யார் பார்ப்பாங்கன்னா புரோக்கர் தான் பார்ப்பார். ஓகேவா? அதுக்காக அவர் சின்ன ஒரு கமிஷனும் எடுத்துப்பார். இப்போ பை பண்றீங்க அப்படின்னா, இப்போ புரோக்கர் அவங்க ஷேர் மார்க்கெட்ல வந்து ஒரு ஹெவியான அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாரு. ஒரு கேரண்டியட் அமௌண்ட் மாதிரி டெபாசிட் வந்து ஹெவியா போட்டு வச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ அண்ட் தென் எல்லாராலையும் ஒரு புரோக்கர் வந்து ஆக முடியாது. அது செபி வந்து ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டா செக் பண்ணி தான் ஒரு புரோக்கர் வந்து அவர் அப்ரூவ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் புரோக்கரா மாறிடுவாரு. ரிஜிஸ்டர்ட் புரோக்கரா மாறினார் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு ஒரு பல்க் டெபாசிட் அமௌண்ட் வந்து இருக்கும். ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அவருக்குன்னு வச்சிருப்பாரு. கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்காக அவர் வந்து ஒரு ஆப் வந்து வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் அங்கே வேலை செய்யறவங்க எல்லாரையும் வச்சு மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணணும். அண்ட் தென் இந்த ஆர்டர் மேட்ச் பண்றதுக்குலாம் சாஃப்ட்வேர் கம்பெனி கொடுப்பாங்க. அதாவது என்எஸ்சி பிஎஸ்சி கொடுப்பாங்க. பட் அதுக்கு இவங்க வந்து பணம் கட்டணும். இதுக்கு வந்து எல்லாமே புரோக்கர் கையில கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. எல்லா கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா இங்க என்எஸ்சி பிஎஸ்சி கிட்ட தான் இருக்கும். என்டிஎஸ்எல் இருக்கும், இல்லைன்னா சிடிஎஸ்எல் இருக்கும். புரோக்கர் வந்து நடுவில் இருக்க இந்த மிட்மேன் வேலையை தான் பார்ப்பாரு. அதாவது மெயின்டைன் பண்றது மட்டும்தான். ஆர்டர் மேட்ச் பண்றது, வித்துடுறது, வாங்கி வைக்கிறது. ஸோ இதுதான் இவர் வாங்கினாரு. அதாவது புரோக்கர் மூலமா ஒரு ஆர்டர் வந்து வாங்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஷேர்ஸ் புரோக்கர் கைக்கு போகாதுங்க, டைரக்டா டெபாசிட்டுக்கு போகும். அவ்வளவுதான். புரோக்கர் வந்து ஒரு சின்ன ஒரு கேட்வே மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாரு. பட் இந்த நேரத்துல அவர் ஷேர் வாங்க மாட்டாரு. ஆனா வாங்கினதுக்கான பணம் கரெக்டா வந்தாகணும். செட்டில்மெண்ட் அவர் டைரக்டா பண்ண மாட்டாரு. ஆனா செட்டில்மெண்ட் கரெக்டா நடக்கணும். ஸோ அது ப்ராசஸ் நல்லா நடக்குதான்னு பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா கிளைண்ட்ஸ் எல்லாருமே புரோக்கர் கிட்ட தான் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதாவது தவறு நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் சிக்கிற ஆள் புரோக்கர். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி புரோக்கருக்கு அதிகமா இருக்கு. அதே நேரத்துல எல்லா கண்ட்ரோலும் வந்து புரோக்கர் கிட்ட இருக்காது. நாளைக்கு புரோக்கரே முடிஞ்சு போனாலும் உங்களுடைய ஷேர்ஸ் எல்லாமே டெபாசிட்டரியில இருக்கும், என்டிஎஸ்எல்ல இருக்கும், இல்லைன்னா சிடிஎஸ்எல்ல இருக்கும். ஸோ புரோக்கர் திவால் ஆயிட்டார் அப்படின்னா உங்க ஷேர் காணாமல் போயிடும்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் கேள்வி வைப்பாங்க, நான் வந்து எல்லா பணத்தையும் போடுறேன், புரோக்கர் ஓடி போயிட்டாலும் என்ன பண்றது, எனக்கு காசெல்லாம் போயிருமே அப்படின்னு. இல்லைங்க, எல்லா கண்ட்ரோலும் புரோக்கர் கிட்ட இருக்காது. எல்லா ஷேர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட்டில இருக்கும். டெபாசிட் வந்து செபியால கண்காணிக்கப்படும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஷேர் வெளியே போச்சு அப்படின்னா புரோக்கர் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் செபிக்கு. இந்த ஷேர் இப்போ ஆறுமுகம் வந்து ஒரு 10,000 ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு, இந்த ரேட்ல வாங்கினாரு, நான் இந்த ரேட்ல வாங்கி கொடுத்துட்டேன், விற்க சொன்னாரு வித்துட்டேன் அப்படின்றத வந்து ரெக்கார்ட் வச்சிருப்பாங்க. அதை வந்து செபிக்கு கொடுப்பாங்க. செபி சாஃப்ட்வேர் மூலமா எல்லாமே டெய்லி வந்து டிரான்சாக்ஷன் செக் நடந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னா அது ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் கழிச்சோ தெரிய வரும். இல்ல ஏதாவது ஒரு கிளைண்ட் எனக்கு வந்து இது மாதிரி தப்பு பண்றாங்க இந்த புரோக்கர் சொல்லி கேஸ் போட்டாருன்னா அப்ப டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி எடுத்து பார்ப்பாங்க. அப்போ ஏதாவது தப்பு பண்ணி தான் மாட்டிப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து ஒரு பாடி, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பாடி. எல்லாருமே போய் ஒவ்வொரு ஊசி குத்துனா நம்ம உடம்பு கெட்டு போயிடும். அதனால டாக்டர் மூலமா போய் ஊசி போட்டுக்கிறோம். அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பை, டெபாசிட், கிளியர், செட்டில்மெண்ட் எல்லாமே. ஸோ இது போக புரோக்கர்ஸ் நமக்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பேசிக்கான கான்செப்ட். ஷேர் மார்க்கெட்டால எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியாது. அதாவது கவர்மெண்டால எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஒரு பல்கான டெபாசிட் வாங்கிட்டு ரெஜிஸ்டர் புரோக்கர் அப்ரூவ் பண்றாங்க. அவருடைய வேலை வாங்கி அண்ட் விற்கிறதுக்காக ஹெல்ப் மட்டும் நமக்கு பண்ணணும். அந்த நேரத்துல அவர் நம்மளை கண் கவர்றதுக்கு அவர் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுப்பாரு. என்னன்னா நமக்கு வந்து ட்ரேடிங் சார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாரு. அப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அண்ட் டிப்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு சர்வர் மெயின்டெனன்ஸ், நமக்கு சர்வர் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. பட் இதெல்லாம் பார்த்து ஸ்மூத் ஆப்ரேஷன்ஸை வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆர்டர் மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து அவங்க பண்றாங்க. இதுல இவர் வந்து கண்டிப்பா பண்ண வேண்டியது இது ஒன்று இருக்கு.
பட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கர் அவருடைய கையில இருந்து போடுற எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இப்போ நம்ம சார்ட் டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்னா ட்ரேடிங் வியூ அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு புரோக்கர் வந்து ராயல்ட்டி அமௌண்ட் வந்து கொடுப்பாரு. அவங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கான அமௌண்ட் இந்தாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நடக்கிற விஷயங்கள். இது எல்லாத்தையுமே புரோக்கர் எதுல வந்து சம்பாதிப்பாரு அப்படின்றத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் டிப்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. டிப்ஸ் கொடுக்கறதுல 2 புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஒன்னு வந்து ஃபுல் டைம் புரோக்கர், இன்னும் வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர். ஃபுல் டைம் புரோக்கர் அப்படிங்கிறவரு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பேங்க் இருக்காங்கன்னா ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் இருக்கு, எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் இருக்கு, ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பேங்க்ஸ் மூலமா இன்ஸ்டிடியூஷன் மூலமா வர்ற இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் புரோக்கராக தான் இருப்பாங்க. இவங்க கிட்ட வந்து புரோக்கரேஜ் ஜாஸ்தியா இருக்கும், அண்ட் தென் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த ரெண்டும் தான் ஒரு ட்ரேடுக்கு வந்து முக்கியம். பட் இது ஜாஸ்தியா இருக்கு. ஓகேங்களா? ஏன் ஜாஸ்தியா இருக்குன்னா அவங்க வந்து ஒரு சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த ஷேரை வாங்கலாம், இந்த ஷேரை விற்கலாம், இந்த மாதிரி அட்வைஸும் கொடுப்பாங்க. அண்ட் தென் இப்போ பெருசாக அது யாரும் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் அந்த மாதிரியான ஃபுல் டைம் ப்ரோக்கர்ஸ் அதிகமான காஸ்ட்லேயே வந்து வாங்குவாங்க. டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் அப்படின்னா இவங்க கிட்ட வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதே ஃப்ரீயாக இருக்கும். அடிஷ்னலான பேமெண்ட் வாங்குற சார்ஜஸ் எதுவுமே வந்து இவங்க வச்சிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து டிப்ஸ் கொடுக்க மாட்டாங்க. டிப்ஸ் வந்து நீங்க வேணும்னா காசு கட்டி வாங்கிக்கலாம். பட் ஃபுல் டைம் புரோக்கர் கிட்ட அவங்க வந்து அந்த பேக்கேஜ்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சிருப்பாங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் போய் ஒரு 500 300 வாங்கிப்பாங்க. டிஸ்கவுண்ட் புரோக்கர் கிட்ட அது கிடையாது. ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஈக்விட்டிஸ் வாங்கி வச்சுக்கிறதுக்கு, விற்கிறதுக்கு, அதாவது டெலிவரியில வாங்கினீங்கன்னா கமிஷன் 0வா இருக்கும். ₹1 கூட உங்ககிட்ட வந்து சில புரோக்கர்ஸ் வாங்குறது இல்லை. எப்போ வாங்குவாங்கன்னா இன்ட்ராடே, எஃப்&ஓ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இடிஎஃப்ஸ் இதெல்லாம் வாங்கும்போது ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து கமிஷன் எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம கிட்ட வாங்குற அந்த கமிஷன் மூலமா தான் இவங்க இந்த சார்ட் எக்ஸ்பென்சஸ், நம்ம கஸ்டமர் சர்வீஸ் தர எம்ப்ளாயிஸுக்கு, டிப்ஸ் ப்ரொவைட் பண்ற எக்ஸ்பர்ட்ஸ்க்கு, சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து புரோக்கர் காசு கொடுப்பாரு. ஸோ இந்த கமிஷன் மட்டும் போதுமானா போதாது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? பணத்தை வட்டிக்கு விடுவாங்க. எந்த வகையிலனா மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. நீங்க ஒரு 1000 ரூபாய் வச்சிருப்பீங்க, 2000 பொசிஷன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. ஸோ அதுக்காக காசு இல்லாத நேரத்துல புரோக்கர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா அவர் கொடுப்பாரு. நீங்க ஒரு 10,000 ஷேர் வச்சிருக்கீங்கன்னா ஒரு 10,000 20,000 எக்ஸ்ட்ரா கடன் கொடுத்து வாங்கின்னு சொல்லுவாங்க. கரெக்டான நேரத்துல நீங்க கொடுக்கல, ஷேர்ஸ் வந்து லாஸ்ல போகுதுன்னா அவர் ஷேர்ஸை வித்து எடுத்துப்பாரு. இல்லைன்னா உங்களை வட்டி கட்ட சொல்லி கேட்பாரு. இல்லைன்னா நீங்க எவ்வளவு கடன் வாங்கிருக்கீங்களோ அதை கட்ட சொல்லி கேட்பாரு. ஸோ இப்படி எல்லாம் பண்றது மூலமா புரோக்கர்ஸ் வந்து சஸ்டெயின் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ புரோக்கர்ஸோடைய ரோல் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அவங்க எதுக்கு கமிஷன் வாங்குறாங்கன்னு பார்த்துட்டோம். நீங்க ஒரு ஷேரை வாங்கிட்டு அந்த புரோக்கர் வந்து திவால் ஆயிட்டாரு அப்படின்னா ஷேர்ஸ் பயப்பட வேண்டியது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஓகே, இந்த புரோக்கர்ஸ் மூலமா நம்ம என்னென்ன வாங்கலாம், என்னென்ன விற்கலாம்னா எவ்ரிதிங். நீங்க ஈவன் ஒரு பாண்ட், டிபெஞ்சர்ல இருந்து எல்லாமே இதுல நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதே ஷேர் மார்க்கெட்ல புரோக்கர் மூலமா போற ஆப் வச்சே பண்ணிக்கலாம். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பிசிக்கலா வந்து கேரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 1000 ஷேர்ஸ் அப்படின்னா ஒரு பேப்பர்ல வந்து 1000 ஷேர்ஸ் போட்டு சீல் போட்டு நமக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா வரும் கைக்கு. சரிங்களா? இன்னைக்கு வாங்குனீங்கன்னா ஒரு 4 நாளோ 5 நாளோ கழிச்சு நமக்கு அந்த ஒரு ஷேர்ஸ் வந்து கையில கிடைக்கும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்க வாங்குனீங்கன்னா உங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நாளைக்கே ஏறிடும். ஸோ எல்லாமே டே டு டே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் புரோக்கர் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு. ஸோ ஃப்ராட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மிங்க. ஸோ நிறைய பேர் வந்து புரோக்கர்னாவே யோசிக்கிறீங்க. அது தேவையில்லை. நீங்க ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணா கண்டிப்பா வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.